Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Headphone welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படினா நீங்க 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி ஷோரூம்ல கூட்டி சர்வீஸ் பண்றதை விட நீங்க பார்த்தீனா லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொடுத்து சர்வீஸ் பண்ணீங்கன்னா அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிருக்கேன். சோ பார்த்தீனா வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரெக்டான சேனல் தான் சூஸ் பண்ணீங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பைக் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். என்னோட வீடியோவை ஃப்ரீ டைம் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது நம்ம சேனலில் ப்ரீவியஸ் அப்லோட் பண்ண வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் உங்கள் பைக்குகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது. நான் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிறேன். அப்புறம் எப்படி ப்ரோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்றீங்கன்னா நம்மளோட அண்ணன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்காக இருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஃபரன்ஸ், அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டுப்பேன். ஸோ அவர் எனக்கு சொல்லுவார். நான் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நல்லா இருந்தால் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட கண்டென்ட் எடுக்கிறது. உங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா லோக்கல் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டாக என்ன எடுப்பாங்க அப்படின்னா உங்கள் பைக்கில் இருக்க சீட் கவரு, டேங்க் கவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலட்டிட்டு, செயின் கவர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கலட்டிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வாட்டர் வாஷ் அப்படிங்கிறது தான் அவங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் தான். அந்த ஏர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணி நல்லா இருந்தால் சரி, அப்படி இல்லைன்னா புதுசாக போட்டுருவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் தாங்க. இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தாட்டி டாப் அப் பண்ணி ஆகணும். அப்படிங்கிறது புதுசாக மாற்றிடணும். நீங்கள் கிலோமீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் அப்படிங்கிற நல்லா இருந்தால் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாகவே மாற்றிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் தாங்க. எங்கெங்கெல்லாம் ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லூப்ரிகேஷன் பண்ணிடுவாங்க. எந்தெந்த இடத்துலலாம் கிரீஸ் லூப்ரிகேஷன் பண்ணணுமோ அந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் லூப்ரிகேஷன் அப்படிங்கிறது மஸ்ட் அவங்க பண்ணிடுவாங்க. சர்வீஸ் அப்படின்னா எல்லாத்தையுமே புதுசாக போடுறதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் எடுத்துக்கலாம். செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2000 கிலோமீட்டர் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டலாம் ப்ரோன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கணக்கு வச்சு 1000 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிடணும். அவர் தான் சொன்னார் சார் நம்ம ஓட்டுவோமேன்னு சொல்லி. நீங்கள் லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா அதை ஓட்டக்கூடாது. ஓட்டணும் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எல்லா மெக்கானிக்கும் கிடையாது, ஒரு சில மெக்கானிக்கை பற்றி குறிப்பிட்ட சொல்கிறேன். இப்போ வர வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சென்சார் டைப் தாங்க. பழைய மெக்கானிக் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சென்சாரை பற்றி ஓரளவுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில மெக்கானிக்கை தான் சொல்கிறேன். எல்லா மெக்கானிக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த சென்சாரை பற்றி நமக்கு தெரிஞ்சவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷோரூமில் சர்வீஸ் விட்டுருங்க. ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பைக் யூஸ் பண்ண வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டே பை டே டெய்லியுமே போட்டுட்டு இருப்போம். ஸோ நீ எந்த வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க. லவ் யூ கைஸ், பாபா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.